காரியங்கள் நம்மளை பயமுறுத்தி இதிலிருந்து நம்ம இதை விட்டுட்டோம்னா, இதிலிருந்து வெளியே வந்துட்டோம்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம தோத்துட்டோம்னா என்ன பண்றது, நம்ம ஃபெயிலியர் ஆயிட்டோம்னா என்ன பண்றது, நம்ம இவங்களுக்கு முன்னாடி வெட்கப்பட்டுட்டோம்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி 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 சொல்லியே உங்களை ஏதோ ஒரு விதத்தில் அப்படியே பயப்படுத்தி வச்சிருக்கிற அந்த பயத்தை கர்த்தர் எடுத்து போட்டு உங்களை நிற்க பண்ணுகிறதுக்கு இயேசு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தர் இடத்துல ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கலாம். தைரியப்படுங்க, தைரியப்படுங்க. சில நேரத்தில் நமக்கு கண்டிப்பாக அந்த தைரியம் வந்துதான் ஆகணும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இந்த நீச்சல் குளத்தில் நீச்சல் எல்லாருமே அடிக்கும்போது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நின்றுட்டே இருப்பாங்க. நீச்சல் குதிக்கலாமா, அது ஆழமாக இருக்குது. இந்த விளையாட்டு பசங்க பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டாங்கன்னு வைங்களேன், தள்ளி விட்டு ஒரு டைம் குதிச்சு திரும்ப கரையேறின உடனே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். சரி பரவாயில்ல, இன்னொரு டைம் கூட என்ன பண்ணலாம். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அப்படி நின்றுட்டே இருக்கிறோம். நமக்கு பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது, நம்ம ஜெயிச்சிருவோமா அப்படின்ற தடுமாற்றம் நிறைய பேர் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். சில இடங்கள் தவறான இடங்கள், சில இடங்கள் நம்மளை இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மளை சிக்கலை மாட்டிவிடுவாங்கன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருந்து தைரியமா வெளியே வர்றதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அழகு. இது அவ்வளோ சீக்கிரமா ஒருவேளை முடியாதுன்னு உங்க மனசு சொல்லலாம், ஆனால் ஆண்டவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர். யோசேப்புக்கு சிறைச்சாலை காத்து கிடந்தாலும் அரியணையும் அவனுக்காக காத்து கிடந்ததுன்னு நமக்கு தெரியும். எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். பிரதர், இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர், பாஸ்டர் எனக்கு தைரியமே இல்லை, எனக்கு தைரியமே இல்லை, எனக்கு தப்புன்னு தெரியுது பாஸ்டர், ஆனா எனக்கு தைரியம் இல்லை பாஸ்டர், இவங்களை விட்டா எப்படி, இந்த விஷயத்தை விட்டா எப்படி, என்னென்னமோ எனக்கு தோணுது பாஸ்டர். இன்னைக்குள்ள செய்தி வேற யாருக்காகவும் இல்லை, எனக்காக தான். எதிர்த்து நிற்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை, அதை விட்டு ஓடுறதுக்கு எனக்கு தைரியம் வரல, வேண்டான்னு சொல்றதுக்கு எனக்கு தைரியம் வரல. நான் வாழ்ந்துருவேன், என்ன ஆண்டவர் நிறுத்திடுவாரு, நான் எங்க போனாலும் என்ன பொழைச்சிட முடியும் அப்படின்ற தைரியம் எனக்குள்ள வரல, எனக்குள்ள தைரியம் இல்லை. ஆனா ஆண்டவர் மட்டும் இன்னைக்கு உங்க பக்கத்துல நின்று கர்த்தர் தட்டி கொடுத்து, இல்லை உன் கூட நான் இருப்பேன், பராக்கிரமசாலியே, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நான் உன்னை வாழ வைப்பேன்.